வணக்கம் மக்களே, தாளவாடி ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த கோயிலோட திருவிழாங்கிறதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா நிக்குது. ஏன்னா அந்த கோயிலோட திருவிழாங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான முறையில பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இங்கிருந்து கரும்புகள் விறகுன்னு சொல்ல மாட்டாங்க, கரும்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கரும்பு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில வரிசையா வச்சு அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ அந்த மாரியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ அந்த மாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாடுகளை பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த வண்டியில் பூட்டி அதை சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் இப்போ வரிசையாக நாங்கள் கிளம்ப போகிறோம். பாரம்பரிய முறையில் கோயில் திருவிழா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. மாட்டு வண்டியில் கரும்படிக்கி அதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அந்த ஊரே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி திருவிழாவை நடத்துவாங்க. சில அம்மன் கோவில்களில் பூமிதி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான குண்ட திருவிழா. இந்த கோவில் இருக்கிறது தாளவாடியோட என்ட்ரன்ஸ்லங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் சின்ன கிராமங்கள் இருக்குது. அது வழியாக இந்த மாட்டு வண்டியை கொண்டு வருவாங்க. மக்கள் எல்லாருமே மாட்டுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற கரும்பைக்கும் பூஜை பண்ணி வழி அனுப்புவாங்க. கோவிலுக்கும் மாட்டு வண்டி வர ஊருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பூஜை பண்ணி வழி அனுப்புறதுனால முன்ன பின்ன ஆகும். இதை ஏன் வித்தியாசமான கோவில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எல்லா கோவில்கள்லையுமே பொதுமக்களை பார்த்திங்கன்னா குண்டா இறங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் அப்படி கிடையாது. மாரியம்மன் ஒரு பூஜாரி மேலே வருவாங்க. அந்த பூசாரி மட்டும்தான் பார்த்திங்கன்னா குண்டா இறங்குவாங்க. இது இந்த கோயிலோட வழக்கமாக இருக்குது. என்னென்னா தலைமுறையாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த கோயிலில் குண்டா இறங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, பயங்கரமான வைப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி திருவிழா பக்கம்லாம் போங்க. அப்போ தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி பட்டையை கிளப்புவாங்க. சுற்றியும் நீங்கள் கலர் கலராக லைட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விசேஷமான பொருட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தாளவாடியோட என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த கோவிலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த கோவிலை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆச்சரியம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமும் வரும், ஒரு கேள்வியும் வரும். என்னென்னா, இந்த கோவில் இருக்கிற இடத்துல ஒரு மசூதியும் இருக்குது. அந்த மசூதியும் இந்த கோவிலும் ஒட்டி ஒரே பொது சுவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது காலங்காலமாக பார்த்திங்கன்னா இது 2 மதத்தினருமே பார்த்திங்கன்னா ஒத்துமையாக இந்த ஊரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால அந்த குண்டம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் முன்னாடி தான் வரைக்குமே போட்டிருப்பாங்க. அதே டைமில் இப்போ ரம்ஜான் டைம்ங்கிறனால அங்கேயும் தொழுகிறதுக்கு ஆட்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க. இதை நான் பார்க்கும்போதே இந்த ஜெயம் ரவி படத்தில் இனமென பிரிந்தது போதும்னு சொல்லி வரும்ல, மதமென பிரிந்தது போதும், அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.